மாசம் மாதிரி இருக்கு இப்போ 5 மாசம் மாதிரி இருக்குது. சங்கீதா பிரெக்னண்டா இருக்கியான்னு சொல்லிட்டாங்க. பிரெக்னண்டா இருக்கிறதுக்கு காரணம் சங்கீதா கும்பிட்டு பொட்டு எப்படி வச்சிருக்காரு பாருங்க. சாமி கண்டையில அழகா இல்லையே, கீழே விழாம இருக்குது, கையால பிடிக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஸியான ஃப்ரைடே ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. இது வரைக்கும் ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படிலாம் வந்து பூஜை பண்ணுவேன், என்னென்ன ஒர்க் பண்ணுவோம் சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. சோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்றோம், பூஜை எப்படி வந்து நாங்க பண்றதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றோம் சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடெல்லாம் அழகா பெருக்கி வச்சிருக்கேன், மாப் போட்டுடலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மாப் போடுறது, இந்த விளக்கு தட்டி தீர்த்ததெல்லாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு தான் எல்லாமே வந்து செய்வோம். சரி, அது வந்து ரைட்டா தப்பான்னு தெரியல. எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்பவுமே வெள்ளிக்கிழமானாதான் வந்து வீடு வாசல் எல்லாம் பெருக்கி வெள்ளத்தெல்லாம் திட்டி சாமி படைப்போம். சரி, நானும் அது மாதிரிதான் வந்து பண்ண போறேன். ஏன்னா எங்க அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க, இவங்க வீட்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. அதையும் நானே ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நேற்று போட்ட வீடியோல வந்து நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சர்வீஸ் பண்றதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். அதுக்கப்புறம் அந்த பெல்ட் இருந்தது இல்ல, சோ அது வந்து பாத்தீங்கன்னா புதுசா நாங்க மாத்தணும். அது வந்து ஒரு 1800 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 8000 சில்லறமா 4000 சில்லறியா பேபி? 2500 1800னா 4000 சில்லற. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது மேல நிறைய படிஞ்சிருந்தது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன ரீசன்னா துணி பவுடர் போட்டு வந்து நாங்க துவைச்சோம். ஆமா, அப்பயே சொன்னாங்க துணி பவுடர் வந்து போடாதீங்க, லிக்விட் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. லிக்விட் யூஸ் பண்ணா அது மாதிரி மேல வந்து படியாது அந்த அளவுக்கு. வாஷிங் மிஷினுக்கு ஃப்ரண்ட் லோடு அப்புறம் வந்து டாப் லோடுக்கும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா பவுடர் இருக்கு, லிக்விட் இருக்கு. ஆமா, நீங்க வந்து லிக்விட் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் லிக்விட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடில இருந்து. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராப்ளமா வந்து சரி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பவுடர் யூஸ் பண்ணா இது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் லிக்விட் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் லிக்விடே யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நான் வந்து வளையல்லாம் போட்டிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்கீங்களா, செகண்ட் பேபி வந்து கன்சீவா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்தது. இதுக்கு முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா பிரெக்னண்டா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கண்ணாடி வலையில் போட்டோடனே பேபி கிட்ட நானும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். உங்க பாருங்க கண்ணாடி வலையெல்லாம் போட்டு அந்த சத்தம் கேட்கும் போது நான் கன்சீவா இருந்த ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வருது, அந்த ஞாபகம் வந்து பாத்தீங்கன்னா வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா பிரெக்னண்டா இருக்கும் போது நான் நிறைய கண்ணாடி வலையில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியும் போட்டதுல அதுக்கப்புறமும் நான் வந்து போடல. சோ இப்பதான் திருவிழால வாங்கினேன் கண்ணாடி வலையில். இந்த கண்ணாடி வலையெல்லாம் போட்டு சோ இப்படி பண்ண வந்து நான் தான் வாங்கி கொடுத்தேன். நீ இப்பவே இப்பவே 5 மாசம் மாதிரி தான் இருக்குது. தொப்ப கண்ணாடி வலையெல்லாம் போட்டுட்டு அழகா இப்படி வந்து வச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா கியூட்டா பிரெக்னண்டா இருக்க மாதிரி இருக்குல்ல. அப்படித்தான் இருக்குது. எத்தனை மாசம் மாதிரி இருக்கு இப்போ? 5 மாசம் மாதிரி இருக்குது. 8 மாசம் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல தொப்ப பிரெக்னண்டாலாம் இல்ல, செகண்ட் பேபி. ஸோ ப்ரெக்னெண்டா இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக அந்த கொஸ்டின் வந்து வந்துட்டே இருந்தது, ப்ரெக்னெண்டா இருக்கீங்கன்னு சொல்லி. பாப்பா நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஸோ அதனால நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து கன்சீவ் ஆனால் செகண்ட் பேபி கூடிய சீக்கிரம் வந்து ரெடி பண்ணணும். ஆக்சுவலி செகண்ட் பேபி வந்து பிளான் இருக்கு. ஏன்னா குட்டி பொண்ணு தனியா இருப்பா இல்லையா. ஸோ எனக்கே வந்து பார்த்தோன்னா சில டைம்ல வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும் நான் தனியா இருக்கிறது. இப்போ எனக்கு இப்போ நாங்கள் வீடு கட்டும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ரூம் வந்து பார்த்தோன்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இந்த ரூம் வந்து வாட்ரூப்லாம் போடலாம் சொல்லிட்டு மேலெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறது. ஸோ நம்ம 2 பேருக்கும் பாப்பா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே போதும். வந்தால் இவங்க பேரண்ட்ஸ் இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் வர போகிறாங்க. அதுவே எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணன் வருவான், என் அண்ணன் பையன் வரும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தோன்னா வருவாங்க போவாங்க தங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் யாரும் இல்லாத போது வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆமாம், ஸோ அது மாதிரி வந்து தனியாக இருந்ததுன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். குட்டி பொண்ணுக்கு வந்து ஒரு தம்பியோ இல்லை பாப்பாவோ இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சீக்கிரம் வந்துருமா? பிரெக்னன்ட் சங்கீதாக்கு வெக்கம் வந்துருச்சு. ஏன் சங்கீதா வெக்கமா? சந்தோஷம் தான் வந்து பார்த்தேன்னா. ஆக்சுவலி வந்து இப்போ பாப்பாவுக்கும் 1.5 வயசு ஆயிடுச்சு, கரெக்டான டைம் தான். ஆனா என்ன பண்றது, அது எப்போ வந்து நடக்குமோ அப்போதான் வந்து நடக்கும். ஸோ நடக்கும்போது வந்து சந்தோஷமா ஏத்துக்கணும், இல்லைன்னும் போது வருத்தப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இப்பதான் ஒரு பாப்பா இருக்கு இல்ல, நமக்கு எதுவுமே இல்லைன்னா தான் ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா நாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் ரொம்ப அனுபவிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஏன்னா 3 வருஷம் கிட்ட குழந்தைய 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாப்பா பிறந்தா. இப்ப எங்களுக்கு வந்து நம்ம ஜஷிதாவே வந்து உலகம், அதுவே வந்து போதுன்ற மாதிரிதான் வந்து இருக்கு. பட் ஆனா அவளுக்குன்னு ஒரு துணை இருந்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ அது எப்போ வருதோ அப்போ வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஃப்ரீயாக ஹாப்பியாக வந்துருப்போம். ஆனால் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வயசு ஆயிடுச்சு. காலம் போன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
எப்போ நம்ம வந்து செகண்ட் பேபி வந்து இதுவாகும் தெரியல. ஸோ பாத்துக்கலாம் வரும்போது. ஸோ குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கா. அவ ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. ஆமா இந்த வண்டிக்குள்ள போட்டு நம்ம வீட்டுக்குலாம் மாப் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாம் பூரா அழுக்கா இருக்கு. எல்லாத்தையும் அழுக்காக்கி வச்சிருவா ஜஸ்விதா. சாப்பிட்டு கீழே போட்டு தீட்டி விட்டுறா. ஒரு இட்லி கொடுத்தோன்னு வச்சுக்க 2 வாய் இட்லி சாப்பிட்டு கீழே தரையில போட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. மாப் போடுற வேலை. வெள்ளிக்கிழமை மாப் போடுறது என் வேலையா ஃப்ரெண்ட். ஆமா அதனால என் வேலையை நான் கரெக்டா போட்டுருந்தோம். கரெக்டா பாத்துட்டு இருக்கோம். மாப் போடுறதுனா என் வேலை கரெக்டா பர்ஃபெக்ட்டா. குட்டி பொண்ணு பாரு. ஏன்டாரு. நீ என்ன அப்பாக்கு வேலை சொல்றியா ஜெஷிதா? அழுகுல க்ளீன் பண்ண மாட்டேங்கறான்னு கம்ப்ளைன்ட் பண்றியா? ஆமா இங்க அழுக்கு இருக்கு நீ வந்து க்ளீன் பண்ணுன்றாரு அவரு. ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நாள்லேருந்தே பேபி தான் மாப் போடுவார். நான் வந்து அந்த வேலையை பார்க்கறது கிடையாது. ஸோ அவர் தான் சுத்தமா நல்லா அழுத்தி போடுவார். அப்படிதானே பேபி? ஆமா மாப் போடுற வேலை மட்டும் பேபி பார்க்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாப் வந்து போட்டாச்சு. கொஞ்சம் ஈரமா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஈரம் காயறதுக்குள்ள எடுத்துட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்கு அழகா இருக்கு. ஆமா ஆனா எடுத்துடுறா அவ வந்து பாத்தேன்னா உங்களுக்கு தெரியாத டைம் முடிய வச்சு விட்டுணும். ஏன் ஜஸ்விதா பொட்டு எடுக்கிற அழகா இங்க பாருங்க ஜஸ்விதா எவ்வளவு அழகா இருக்கு பொட்டு. ஆனா எடுத்துருவாரு உடனே எடுத்துருவாரு. எடுக்க கூடாதுமா. போலாம். ஆமா இந்த ஈரம் காயத்துக்காட்டி போயிட்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பூவு அப்புறம் பச்சை அரிசி எல்லாமே போயிட்டு வாங்கி வந்துடலாம். ஓகே ஓகே பேபி. கடைக்கு போலாம் ஜெஷிதா. கடைக்கு போமா? அதுக்கெல்லாம் மூவ் பண்ணிட்டு வரு. போட்ட கோலத்தை நான் பாத்துட்டே இருக்கேன் சங்கீதா. அழகா இருக்குல்ல? வெரி நைஸ் வெரி நைஸ். பரவாயில்ல ட்ரைனிங் ஆகிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்டான ஒரு கோலம் போடலாம். நம்ம போட போட தான் பேபி வந்து வரும். போடாமே இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியல. சரி சரி எவ்வளவு அழகா இருக்குது. நானே அந்த சைடு நடக்க அப்படியே சைட்ல பாத்துட்டு போவேன். என்ன படம் உத்தம புத்திரன்ல வந்து பாக்கியராஜ் ஒரு அவார்டு வாங்கி ஷீல்டு அதை போகும்போதெல்லாம் அப்படி பெருமையா பாத்துட்டு போறல அதே மாதிரி என்னமா அது மாதிரி அந்த சைடு வந்தாலே என் கோலத்தை அப்படியே பெருமையா பாத்துட்டு போவான். பரவாயில்ல என்ன மூத்த போட்ட கோலம் இந்த கோலம் இல்ல மொக்கைய போட்ட கோலத்தை கூட 3 தடவை பாத்துட்டு போவேன். இதை நான் 30 தடவை பாத்துட்டேன். நீ காலைல எல்லாருக்கும் அப்படிதான். சரிவா கட்டப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டா வெயிட்டா கட்டப்பை நிறைய ஃபில் பண்ணி வந்துடுவாங்க. 100 வாங்க கட்டணும். ஆனா நீதான் சாமந்தி ரோஸ்லாம் வேணாமா? வேணும் கொஞ்சம் கட்டி தலையில வைக்கலாம். விளக்குக்கு போறதுக்கு போட்டோக்கு வைக்கிறதுலாம் சரி. சாமந்தியும் அந்த பன்னீர் ரோஸும் வந்து கலந்து ஒரு வேற என்ன வாழைப்பழம் வெத்தலை பாக்கலாம் வாங்கணுமே? ஆமா அங்க இங்கே இருக்கு எல்லாமே. இங்கே வாழைப்பழம் வெத்தலை பாக்கலாம் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூ வாங்கியாச்சு. போயிட்டு பச்சரிசியில பொங்கல் செய்யறதுக்கு பச்சரிசி வாங்கி போகலாம். பச்சரிசி மட்டும் தான் தேவையா? பச்சரிசி துணி சோப்பு பாத்திரம் வளர்க்குற சோப்பு ஸ்க்ரப்பு நிறைய தேவைப்படுது. மளிகை ஜாமான் கடைக்கு போகலாம். வெயில் ஓவராடிக்குது. 10 ரூபாய்க்கு பஞ்சு வாங்க போறேன்னு சொல்லி பாத்திரம் விளக்குற பஞ்சு 413 ரூபாய்க்கு பில்லு வந்துக்குது. அப்படின்னா வீட்டுல நிறைய பொருள் இல்ல பேபி. பெரிய லிஸ்டே போட்டு வாங்கியிருக்கா. இப்போ போய் பில்லு பே பண்ணிட்டு வாங்கிட்டு வரேன். சாக்லேட் பால் ஏதோ ஒரே ஒரு ஸ்க்ரப்பர் வாங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்குறீங்க. 2 பேரும் பயங்கர சேட்டை பண்றீங்க ஜஸ்விதா. வெயில் ஓவரா இல்ல பேபி. சரி சரி வாங்க வாங்க. பட்டர் ஸ்காட்ச் டிஃபரெண்டா ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. ஸ்லைஸா பேபி வாங்க ஐஸ்கிரீம் ஸ்லைஸ். அவ்வளவுதான் பேபி ஷாப்பிங் ஓவர். இதுக்கு தான் உன்னை கூட்டின்னு வரக்கூடாதுன்றது. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் வந்து ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. ஒரு 10 ரூபாய் ஐஸ்கிரீம்ல தான் நீ நஷ்டமாயிடுறியா? சரி சரி இவ்வளவு தூரம் பொருள் வாங்கியிருக்க. சரி போலாமா? காயுது குட்டி பொண்ணு வர கூட்டின்னு வந்திருக்கா. அப்ப அவளுக்கு ஏதாவது வாங்கணும்ல. சரி வீட்டுக்கு போலாமா? கடைக்கு போயிட்டு வந்து கட்டைப்பைய வச்சதுதான் போய் கட்டைப்பைய உடனே 6000. என்னமா வேணும் ஜஷிதா? எல்லாம் தெரியும் ஜஸ்விதாக்கு. ஆமா அங்க பாத்துட்டு ஒரு கடையில வாங்கி கட்டைப்பையில தான் போட்டாங்க. அவ தெரியும். என்ன ஜஸ்விதா? என்ன ஜஸ்விதா? வெயில்ல வரது கட்டி உருவிட்டு இருந்தாலும் உருவிட்டு இருக்கும்பா. ஆமா இது எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியலையே. சுத்தணும் மான வேற இருக்காது சுத்து. என்ன நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? நான் டேஸ்ட் பார்க்கறேன். நல்லா இருக்கு. சாக்லேட் ஃப்ளேவர் தான் இதுல இருந்தது பால்ல. சாக்லேட் பால். ஆமா வேற எதுவுமே இல்ல. இதுல போட்டுருக்கு பாரு சாக்லேட் பால்.
நான் வேற எந்த ஃபிளேவர், இவர் தான் பால் வாங்கி கொடுத்துட்டாரு. பாப்பாக்கு அதானே பிடிச்சிருந்தது. பாலை பார்த்த உடனே பால் பால்னா நீங்க 2 பேரும் இதை சாப்பிடுங்க. என்னோட ரேட்டிங் இருக்கு பத்தியா? இந்த ஜெஷி இப்படி நீ சாப்பிடு. சசிதா அம்மா எப்படி ஏமாத்திட்டாங்க பாரு, பால் கொடுத்துட்டு. அம்மா தான் பால் எடுத்தீங்க, நானே பால் எடுத்தேன். இது கூட எனக்கு கொடுத்தது வாங்கயா? அவ எப்படி சாப்பிடுறா பாரு. இங்க பாருங்க என்னோட சாக்லேட். சசிதா கடிச்சு கடிச்சு ஒரு கடி கடி அம்மா. நிறைய இது என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் கிரஷ்யா. ஆல்மண்ட் கிரஷ். அதெல்லாம் கீழே வச்சுட்டு வரா பாரு. போய் என் பக்கம் வராது, அரிசி பூனை கீழே வச்சுட்டு அங்க வந்துட்டா பாரு. நல்லா இருக்குல்ல, பால் ஐஸ் மாதிரி இருக்கு. பால் ஐஸ் கிடையாது, சாக்கோ பாலா இருக்கும்ல அது மாதிரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பாதாம். இங்க பாரு ஒரு கரண்டியில எடுத்து கையால சாப்பிடுறாரு. சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்கா? ஜெஷிதா கொஞ்சம் கொடு. இந்த ஜெஷிதா வச்சு ஜெஷிதா. அந்த பால் ஃபுல்லாவே ஐஸ்கிரீம் இருக்கும் போல. ஆமா ஃபுல்லா தான் இருக்கும். எனக்கு சாப்பிட தெரியாது நினைச்சீங்க. சாப்பிட்டு சிரிக்கிறாரு பாத்தியா? எனக்கு சாப்பிட தெரியாது நினைச்சீங்களா நீங்க? கண்டையில அழகா இல்லையே, கீழே உழமறதுக்கு கையால் பிடிக்கிறாரு. புரியுதா இல்லையா? அவன் கையை எடுக்கணும்டா, கண்டையில எடுத்து அவன் கையால இப்படி சிந்தாம பிடிக்கிறான். ஓஹோ. சாப்பிடு சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் குக்கர்ல வந்து பொங்கல் போட்டிருக்கேன். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு வந்து வேக வைக்கிறதுக்கு உலை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஊற வச்சிருக்கேன். நான் எப்படி பண்ணுவேன்னா சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் ஆமா, சக்கரை பொங்கல் வந்து வச்சு படைப்பேன். சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு படைப்பேன். ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம், பாயாசம் கூட செய்வேன். பாயாசம் அது ஸ்வீட்டான பாயாசம், அப்புறம் கேசரி அது மாதிரி வச்சு சாமி படைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து சாமிக்கு நெய்வேத்தியமா எண்ணெய் வந்து செஞ்சு படைப்பீங்க, வெள்ளிக்கிழமைனா எண்ணெய் வச்சு படைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பூ வைக்கிறேன், பூ வந்து கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமி படைக்கிறதுக்கு. ஆக்சுவலி முன்னால எனக்கு குண்டுமல்லி தான் ரொம்ப பிடிக்கும். குண்டுமல்லி தான் எப்பயுமே வாங்குவேன். இப்பதான் முல்லையரும்பு வாங்குறேன். குண்டுமல்லியை விட இது வச்சா ரொம்ப அழகா தான் இருக்கு. ஏன்னா நெருவா இருக்குல்ல, குட்டி குட்டியா இருக்குல்ல, அதனால பந்து மாதிரி அழகா இருக்கு. அதனால இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திருவிழால தான் வந்து எல்லாரும் இந்த பூ கட்டி வச்சாங்களா, அதனால நானும் இந்த பூ கட்டலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனா கட்ட கட்ட எல்லாம் நல்லா கட்ட தெரியணும் அது வந்து. ஆமா, குண்டுமல்லினா ஈஸியா கட்டிடலாம், குண்டு குண்டா இருக்கும், ஒண்ணு ஒண்ணா வச்சு அழகா சுத்திடலாம். இந்த பூ கட்டுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னம்மா ஹாய். கேமரா ஆன் பண்ண உடனே கத்துறாரு பாரு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆமா, அவர் மட்டும் தனியா. உன்னை யாரும் பேச சொல்லல, கம்முன்னு இருந்தா போதும் ஜெஷிதா. நீ பூ எதுவும் பண்ண கூடாதுமா, சேட்டை பண்ணாம இருந்தாலே போதும். ஜெஷிதா பூ எதுவும் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ் பூ வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டே இருக்கேன். இங்க பாருங்க, இது எப்பாட 50 பூவே வாங்கிருக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின 50 15 ரூபாய் சொன்னாங்க. சரி 50 15 ரூபாய் தானே சொல்றாங்க, கொஞ்சம் 50 வாங்கிட்டேன். 100 பூ நீ என்னைக்கு கட்டி முடிக்கிறது? சோ இது வரைக்கும் 2 2 கட்டினேன். இவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா பூ காலி ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் 3 3 வச்சு கட்ட ஆரம்பிச்சேன். பூ தான் கொஞ்சம் நெருவா இருக்கும்ல, சோ இது மட்டும் சாமிக்கு கட் பண்ணி வச்சிடலாம். என்னம்மா கை தட்டுறாரு அவர்? நீ பூ காட்டு. அவர் இதுல இருந்து பூ எடுத்து கொஞ்சம் போட்டு அவர் நல்ல வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவர் கை தட்டுறாரு. வெரி குட். அப்படியா? அவர் கை அவரே அவர் அப்ரிஷியேட் பண்ணிக்குவாரு. ஆமா, பூ எடுத்து இது உள்ள கீழே போட்டு வெரி குட் கை தட்டுவாரு. வெரி குட். வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல வேக வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை அரிசி பாசி பருப்பு ரெண்டுத்தையும் கழுவி தண்ணி வச்சு வேக வச்சுருந்தாங்க. பாருங்க சூப்பரா குழைய வெந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, வெல்லம் தேவையான அளவுக்கு எடுத்து அதை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கணும். ஆமா, குக்கர்ல பண்ணும்போது இது மாதிரிதான் சேர்க்கணும். நம்ம நார்மல் பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செஞ்சேன்னா அப்படியே கொஞ்சம் குழைய ஆன உடனே அப்படியே வெல்லத்தை வந்து போட்டுக்கலாம். வெல்லம் வந்து கரைச்சி ஊத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கலர்ஃபுல்லா வந்து இதுல இப்போ வந்து நெய்ல முந்திரி திராட்சை ஏலக்காய் வறுத்து போடணும். சூப்பரா பொங்கல் ரெடி. சக்கரை பொங்கல் சிம்பிளா ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் நான் கொஞ்சமா எடுத்து ரெடி பண்ணிடலாம். ஜெஷிதா சாமி கும்பிடுவா ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை பரபரப்பா சாமி படைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. வா சாமி கும்பிடு ஜெஷிதாவா.
சாமியே தெரியாது போல இருக்கு அவளுக்கு கிட்ட. இங்க நின்னு கும்பிடு. சாமி கும்பிடு, சாமி கும்பிடு ஜெஷிதா. சாமி சாமி கும்பிடு. சாமி கும்பிட்டாதான் பொங்கல் கிடைக்கும். சாமி சாமி என் பொண்ணு சாமிக்கு அடியில நின்று சாமி கும்பிடுது. சாமி கும்பிடுமா ஜெஷிதா? சாமி கும்பிடு. குட் கேர்ள். ஃப்ரெண்ட்ஸ், சாமி படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பூ இது மாதிரிதான் அழகா சாமந்தி பூவும் ரோஜா பூவும் வந்து வாங்கிடுவேன். நம்ம சாமி படிச்சுட்டு தாண்டி பொங்கல் சாப்பிடணும். இவரு பொங்கல் அதுக்குதான் சாமி கும்பிடுறாரு அவரு. ஆமா. சரி, அழகா வந்து பாத்தீங்கன்னா ரோஸும் சாமந்தியும் அப்படியே ஒத்த ஒத்தையா இருக்குல்ல, கட்டாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சொருவி வச்சிருவேன். சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையே? நல்லாதான் இருக்கு. அதுக்கப்புறம் கட்டின பூ வந்து வாங்குறல, அத வந்து காமாட்சி அம்மா விலைக்கு வைக்கிறது. பொண்ணு பேரு என்னம்மா பொங்கல். சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. சாமி கும்பிட்டதான் குழந்தையும் தெய்வம் ஒண்ணும் சொல்லுவாங்கல்ல. ஆமா, இந்த தெய்வத்துக்காக தான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சக்கரை பொங்கல்லாம் செய்யறது. எட்டி பாக்குறாரு. இருமா மாமா, அந்த 2 minutesல படிச்சிடறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதா சாமி கும்பிட்டாரு. சாமி கும்பிட்டு பொட்டு எப்படி வச்சிருக்காரு பாருங்க. சாமி சாமி எப்படி கும்பிட்டு ஜெஷிதா? சாமி சாமி கும்பிட்டு ஜெஷிதா சாமி கும்பிடு. சாமி பிடிச்சி சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி இருந்தே பொங்கல் தான் கேட்டுட்டு இருக்கா. சாமி கும்பிட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா சாமி படிச்ச பூ வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுன்னா அழகா சாமி சாமி பூ எடுக்கூடாது. அழகா தானே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் கூட கையை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன். நான் வச்சுக்கோ, அம்மா வச்சுக்கோ. உனக்கு கிடையாது, உனக்கு கிடையாது. சரி, நான் வந்து பார்த்தேன்னா சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடியே பூ வச்சுட்டு, சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பூ இருந்ததுன்னா பூ வச்சுட்டு சாமி படைக்கணும்னு சொல்லுவாங்க. சாமி தட்டுலையும் கொஞ்சம் ஒரு பூ வச்சுட்டு படைச்சப்பிறகு அதை எடுத்து வச்சுக்கலாம். குட்டி பொண்ணுக்கு எடுத்து வச்சா பிச்சு போட்டா அதான் சாமி படைச்சாச்சு. சாப்பிடலாம் ஜெஷிதா. ஜெஷிதா பொங்கல் சாப்பிட்றதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. சாமி பிரசாதம் பேபிக்காக ஒரு வாய். அப்பா கூடக்கூடாதம்மா, இன்னும் இருக்குதுமா உள்ள நீ தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாமி படைச்சாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இது மாதிரி தான் வந்து சாமி படைப்பேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில பேர் ஒன்று அப்படியே கடைபிடிப்பாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஏதாவது டிப்ஸ் வந்து இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட பிஸியான ஃப்ரைடே ரொட்டீன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்ச் வந்து சாதம் வடித்தேன். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அது மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய்.